பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு இப்போ தான் ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ளே வந்துருக்குன்னு பாருங்களேன். அப்படியே வந்து உள்ளே அப்படியே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறாங்க. ரோட் பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சிம்பிளாக நீட்டாக. ஓ, டீர் கிராசிங் பிளேஸ். இங்கே மான் கிராஸ் ஆகுமாம்மா. நம்ம நேரத்துக்கு ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்குங்க. எதுவும் கிராஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. உள்ள ஏரியா சூப்பராக இருக்குங்க சீரியஸாக. அதாவது லேண்ட்ஸ்கேப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கான ஏரியா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இது. இங்கே பாருங்க எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருக்குங்க. ஒன்று தூரம் போகணும் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஜோனு. அப்படியே ஒவ்வொரு பிளேஸும் சூப்பராக இருக்குங்க. சிக்ஸ்த்து கியர்லேயே போட்டோமா இங்கே ஏறி. பாருங்க அப்படியே மேலே ஏறுது. நீ எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு தெரில. நீ கேரளா இதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்ம கேம்ப் வேறு யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்ட்டு இருக்குன்னா, கழட்டி வச்சுட்டு அங்கே பர்மிஷன் கேட்டு இன்கேஸ் யூஸ் பண்ணுறதா அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஹெல்மெட் மவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா முன்னாடி இந்த மவுண்ட்டில் மாட்டி வீடியோ எடுத்துக்கலான்ட்டு இருக்கேங்க. சும்மா கொஞ்சம் தூரம் போகிறது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கேரளா செக் போஸ்ட் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்து போய்க்க வேண்டியதான். சரி சார், இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா மட்டும் ஏன் சிமெண்ட்டில் போட்டிருக்காங்கன்னா இது வந்து தண்ணி போகிற இடம். ஸோ அதனால் தார் ரோட்டில் போட்டால் தாரை வந்து தண்ணி போக 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 வீக் ஆக்கி விட்ருங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சிமெண்ட்டில் போட்டாங்க. அது என்ன எதுவும் ஆகாது. இன்கேஸ் கரைஞ்சாலும் லைட்டாக டேமேஜ் ஆகுமே தவிர ஃபுல்லாக கரைஞ்சி வராது. பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அந்த ட்ரைபல் யூஸ் பண்ணுவாங்க பழங்காலத்து ஆளுக அந்த மாதிரி ஒரு ஏரியா. இது ரொம்ப ஹைட் ஏர்லைங்க, அப்படியே உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க, பரவாயில்ல. எனக்கு வேறு தும்பல் வருது. நான் சொன்னேன்லங்க கொஞ்சம் கோல்டுன்னு. சரி, அவர் மாஸ்க் ஒழிஞ்சு விட்டுட்டாரு. இல்லாட்டி போய் அப்படி வாங்கிக்க வேண்டியதான். ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு மாஸ்க் வர மாட்டேங்குதுங்க. அவரை போய் பிடிக்கணும். பிடிச்சி வந்து ப்ரோ மாஸ்க் எங்க ப்ரோ? மாஸ்க்கு பறந்துருச்சு. இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட். அட 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 அடே, இங்கே பாடுறா கொத்தமல்லி செடியாக இருந்துச்சு. அந்த எம்ஜிஆர் பூடாக இருந்தாலும் சீனரி சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்து எவ்வளோ சின்ன சின்னதாக வீடு.
நல்லா இருக்குங்க இந்த ஏரியா, சூப்பராக இருக்குது. சீரியஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பழங்காலத்தில் இருப்போம்ல அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே ஏதோ இருக்குங்க ரெசார்ட்டு. தம்பி இங்கே பாருப்பா, ரெசார்ட்டு, ஜங்கிள் ரெசார்ட்டு. அது கூட்டம் போடுறான் இத்தனை காருன்னு. சீரியஸாக வேற மாதிரிங்க இந்த இடம்லாம். இவ்வளோ நேரம் சும்மா ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட்டு ஒரு 10 கார் பக்கம் நிற்கிதுங்க. எப்படி வந்து அத்தனை கூட்டம் வருதுன்னு தெரியல. அங்கே பாரு ரோடு. ரோடே பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டு குத்தாப்புல மேலே போகுது. நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஆனைக்கட்டி அட்டப்பாடி 28 கிலோமீட்டர் இருக்கு. போகிறதுக்கு இடம் இருக்கு ப்ரோ. மெதுவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சராக நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வழக்கு இருடா, அட்வென்ச்சர் ஆயிரும். இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் சரியா? உங்களுக்கு கேரளாவின் சொர்க்கத்துக்கு ரிவீல் பண்ண போகிறோம். அதோ அந்த பறவை போல ஓட வேண்டும். இங்கே 2 ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆன் பண்ணல ப்ரோ, இன்னும் ஆன்ல தான் இருக்கு.